வணக்கம் தமிழ் மக்களே. நாங்கள் இன்றைய நாளுக்கான அறுவடையை தொடங்க இருக்கின்றோம். தற்பொழுது நான் எனது தோட்டத்தில் நிற்கின்றேன். இந்த தோட்டமாவது நானும் எனது மனைவியும் எங்களோட விண்டர் காலம் முடிய விட்டு சமரையில் கொத்தி கித்தி இது நட்டு இன்றைக்கு நாங்கள் பலனடைந்து கொண்டு இருக்கின்றோம். இதை நீங்களும் செய்யுங்கோ. ஒவ்வொரு நாளும் காலை மேலே நானும் மனைவி இதில் நின்று ஒரு டீயை குடித்து இந்த கண்டுகளை பார்க்க எங்களுக்கு மனதுக்கு இதமாக இருக்கின்றது, நல்ல சுகமாகவும் இருக்கின்றது. இதில் நான் முதலாவது காட்டிற்கு போகிறது எங்களோட பச்சை மிளகாய். இது சிவத்த மிளகாய். இந்த மிளகாயை நாங்கள் காய விட்டு செத்தல் மிளகாயாக எடுத்து பிறகு மிளகாய் திரிக்கும் போது இதையும் மிக்ஸ் பண்ணி எனது மனைவியாக செய்வாள். அடுத்ததாக இங்கே நான் காட்ட இருக்க போக பால் வண்டி. இந்த பால் வண்டியாக ஒரு இந்த விதையை நான் இலங்கையிலிருந்து வட்டக்கச்சியிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தேன்னா. அடுத்ததாக காட்ட அடுத்த இனமான பச்சை வண்டி. இதுக்கும் நாங்கள் உரம் போடாமல் இயற்கை உரத்தோடு வளர்ந்த வண்டி. இது சிவத்த வண்டி. மூன்றாவது இடம் சிவத்த வண்டி. இந்த சிவத்த வண்டியானது இந்த முறை எங்களுக்கு நிறைய காய்ச்சி இருக்குது. இந்த மனைவியார் இதை பிடுங்க விடுவதில்லை. ஏனென்றால் இதில் அநேகமான சிவத்த வண்டி காயை விதைக்கு விட்டுருக்குண்டா அடுத்த வருடத்துக்கான இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிவத்த வண்டி இந்த நீட்டுக்கு சிவத்த வண்டி தான் இருக்கின்றது. அந்த கீழே உள்ளது பொன்னாங்காணி. இந்த பொன்னாங்காணியானது இந்த சமர் துவங்கைக்குள்ள ஒரு விதையை ஒரு கட்டை வாங்கி நாங்கள் உடைத்து போட்டு இந்த தண்டுகளை நட்டு அதிலிருந்து வந்தது தான் இந்த பொன்னாங்காணி. ஓகே, தற்பொழுது இன்றைய சமையலுக்கான அதோட புடலங்காய். இது சின்ன புடலங்காய், சின்ன இன புடலங்காய். இதை கத்திரிக்காய் வட்டி இது எங்களோட சமையல் இன்றைய சமையலுக்கு பாவக்காய் அறுவடை செய்ய பாருங்க. அட்டியாச்சு. ஏன் நீங்கள் இந்த மரங்க இலையெல்லாம் வெட்டுறீங்க? இப்போதான் இந்த காய் இருக்கிற இடம் தெரியும். அதோட காய்க்கு பசலை போகும். இதுக்கு பார்த்து ஒரு விதமான ஒரு சுரக்காய், வட்ட சுரக்காய். இதை நாங்கள் நாளைக்கு அறுவடை செய்வோம். இன்றைக்கு போதும் எங்களோட அறுவடை. ஸோ இது என்னது? இந்த கீரையை பற்றி சொல்லுங்க. விதைக்கு விட்டுருக்குது. இந்த கிழமை மட்டும் அதை பிடிங்கி காய விட்டு எங்களுக்கு இங்கே குளிராக இருக்குது. இப்போ காய மாட்டுது. அதால் நாங்கள் கொஞ்சம் நல்ல வெதர் வரைக்க, நல்ல 20க்கு மேலே வெதர் இருக்க நாங்கள் அதை இருக்கா வெட்டி பதப்படுத்துவோம். இது அடுத்த ஒரு பெரிய தக்காளி என்ன பழுக்க இருக்குது. காட்டுங்க படிவா. நைஸ். சுரக்காயை நாங்கள் இன்னும் ஒரு கிழமை மட்டும் அறுவடை செய்வோம். அடுத்ததாக இது இன்றைய நாளைக்கான அறுவடை எங்கள் சமையலுக்கு. நான் இத்துடன் எனது வீடியோவை முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் மக்களே.